வணக்கம் முத்துக்குமார். நம்ம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம அடுத்த ஸ்லைடுக்கு வந்துட்டோம். டைப் ஆஃப் ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேபிட்டல், மிட் கேபிட்டல், ஸ்மால் கேபிட்டல், பென்னி ஸ்டாக்ஸ் அப்படின்னு 4 டைப் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த 4 கேட்டகரியாக வந்து பிரிப்பாங்க. இந்த கேட்டகரியில் வந்து இந்த லார்ஜ் கேபிட்டல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20,000 கோடிக்கு மேலே மார்க்கெட் கேபிட்டல் இருக்கக்கூடிய பங்குகள். மார்க்கெட் கேபிட்டல்னால் என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு கிடையாது, மார்க்கெட்டில் எவ்வளோ கேபிட்டல் இருக்குது, அதாவது எத்தனை ஷேர்ஸ் இருக்குது, எத்தனை ஸ்டாக்ஸ் இருக்குது, 10,000 ஸ்டாக்ஸ் இருக்குது, அந்த ஸ்டாக்குடைய ப்ரைஸ் ₹1 வச்சுக்கோங்களேன். அப்போ மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளோ? 10,000 ரூபா. ஸோ அந்த மாதிரி 20,000 கோடிக்கு மேலே இருக்கிற நிறுவனங்களை லார்ஜ் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. 10,000 கோடியிலேருந்து 20,000 கோடிக்குள்ளே இருக்கிற நிறுவனங்களை வந்து மிட் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நிறுவனங்களை ஸ்மால் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 100 கோடி அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நிறுவனங்கள், மார்க்கெட் கேபிட்டல் இருக்கக்கூடிய நிறுவனம் பென்னி ஸ்டாக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேட்டகரி அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். ஆரம்ப காலகட்டத்தில் 5,000 கோடிக்கு மேலே இருந்தால் லார்ஜ் கேபிட்டல்னு சொன்னாங்க. இப்போ 20,000 கோடியாக இருக்குது. ஸோ இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நினச்சிக்கலாம், இதில் அதிகமான கேபிட்டல் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் லார்ஜ் கேபிட்டல், அதுக்கப்புறம் மிடில் லெவல் கேபிட்டல், மிட் கேப்பு, அப்புறம் ஸ்மால் கேப்பு, அப்புறம் பென்னி ஸ்டாக்ஸ். ஓகே, இப்போது இதை வந்து எங்கே போய் நீங்கள் பார்க்குற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் என்எஸ்சி வெப்சைட்டில் இருக்கேன். என்எஸ்சி வெப்சைட்டில் ஸ்டாக் வாட்சுக்குள்ளே போங்க. ஸ்டாக் வாட்சில் போனீங்கன்னா இந்த இடத்துல நிஃப்டி 50ல் இந்த இடத்துல மேலே பார்த்தீங்கன்னா மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு, நிஃப்டி 50 அப்படின்னாலே லார்ஜ் கேப்பு தான். நிஃப்டி நெக்ஸ்ட் 50 அப்படின்னாலும் லார்ஜ் கேபிட்டல். அடுத்தது நிஃப்டி மிட் கேப்பில் 50 கம்பெனிகள் இருக்குது. நிஃப்டி ஸ்மால் கேப்பில் 50 கம்பெனிகள் இருக்குது. நிஃப்டி ஸ்மால் கேப்பில் அடுத்து ஒரு 250 கம்பெனிஸ் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து அந்தந்த கேபிட்டலுக்கு தகுந்த மாதிரி லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் மேலே இருக்கிற நிறுவனம் கீழேயும் லிஸ்ட் ஆகிருக்கும். அதாவது மிட் கேப்புக்கு எலிஜிபிளாக இருக்கிறவங்க ஸ்மால் கேப்லேயும் வந்து அவங்க லிஸ்ட் ஆகிருப்பாங்க, மிட் கேப்லேயும் லிஸ்ட் ஆகிருப்பாங்க. ஆனால் ஸ்மால் கேப் நிறுவனம் வந்து மிட் கேப்லேயும் லார்ஜ் கேப்லேயும் லிஸ்ட் ஆக முடியாது, ஏன்னா அவங்க கேபிட்டல் கம்மி. ஆனால் ஸ்மால் கேப்பை விட அதிகமான மார்க்கெட் கேபிட்டல் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் மிட் கேப்லேயும் லிஸ்ட் ஆகிருக்கும், ஸ்மால் கேப்புக்கு அவங்க எலிஜிபிள்ன்றனால ஸ்மால் கேப்லேயும் லிஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஓகே, ஸோ இங்கே போய்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாலே ஸ்மால் கேப் நிறுவனங்கள் எது எது, மிட் கேப் நிறுவனங்கள் எது எதுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்தது இந்த 50%, 25%, 15% இது என்ன? இது பார்த்திங்கன்னா நார்மலாக முதலீடு பண்ணுறவங்க லார்ஜ், இப்போ நீங்கள் வந்து ₹1,00,000 முதலீடு பண்ண போகிறீங்க அப்படின்னா லார்ஜ் கேபிட்டலில் 50% முதலீடு பண்ணணும். மிட் கேப்பில் 25% முதலீடு பண்ணணும். ஸ்மால் கேப்பில் 15% முதலீடு பண்ணணும். பென்னி ஸ்டாக்ஸ் 10% பண்ணலாம், இல்லை விட்டுறலாம், பண்ணாமல் கூட இருக்கலாம். ஏன்னா பென்னி ஸ்டாக்ஸை பொறுத்தளவில் கேம்பிளிங், ஏமாற்று வேலைகள், மனிப்புலேஷன்ஸ் இதெல்லாம் அதிகமாக பென்னி ஸ்டாக்ஸில் நடக்கும். ஓகே, இது நான் சொல்லலை, என்எஸ்சியில் இன்வெஸ்டர்ஸ் கைடன்ஸில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க பென்னி ஸ்டாக்ஸ்லாம் வந்து கவனம் இல்லாமல் வாங்காதீங்கன்றதை. அதனால் பென்னி ஸ்டாக்ஸை நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு இது 3த்தையும் பிரித்து நம்ம முதலீடு பண்ணுறோம். ஓகே, ₹1,00,000 இருக்குன்னா 50,000 இங்கே, 25,000 இங்கே, 15,000 இங்கே, இல்லை மிட் கேப்பில் ஒரு 25,000, ஸ்மால் கேப்பில் ஒரு 25,000, உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிரித்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போது இதில் பிரிவினை வந்து வேறு எதை வச்சு நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லார்ஜ் கேப் அப்படின்னா ரிஸ்க் லெவல் கொஞ்சம் கம்மி, மிட் கேப் அப்படின்னா மிடில் லெவல் ரிஸ்க்கு, ஸ்மால் கேப் அப்படின்னா ஹை ரிஸ்க்கு ஹை ரிட்டர்ன்ஸ். புரியுதுங்களா? ஸோ இப்போ உங்கள் ரிஸ்க்கை பொறுத்து நீங்கள் இதை மாற்றி அமைச்சுக்கணும். ஆனால் பங்குச்சந்தையில் கண்டிப்பாக ரிஸ்க் இருக்குது, ரிஸ்க் இல்லாமல் கிடையவே கிடையாது. அதனால் நீங்கள் பங்குச்சந்தைக்கு வந்தால் 100% நம்ம லாபம் சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு தயவுசெய்து வராதிங்க. கண்டிப்பாக பங்குச்சந்தைக்கு நீங்கள் முதலீடு அப்படின்னாலே நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க போகிறீங்கன்னு தான் அர்த்தம். இப்போ நீங்கள் ஒரு கடை ஓப்பன் பண்ணுறதுனாலும் பணத்தை போட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக வருமானது நீங்கள் ரிஸ்க் தான் எடுக்கிறீங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி தான் பங்குச்சந்தைன்றது ஒரு பிஸ்னஸ். அடுத்தது பங்குச்சந்தையில் 3 விதமாக வந்து ட்ரேடிங்க்கும் வந்து பயன்படுத்திக்குவாங்க. என்னென்னா, ஒன்று ஈக்விட்டி ட்ரேடிங்னா நார்மல் ஸ்டாக்கை தான் ஈக்விட்டின்னுவாங்க. ஸ்டாக்ஸை 10 ஸ்டாக்கு பை பண்ணுறது, 15 ஸ்டாக்கை பை பண்ணி செல் பண்ணுறது ஈக்விட்டி ட்ரேடிங். கேஷ் மார்க்கெட் அப்படின்னும் அதை சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு ஈக்விட்டி ட்ரேடிங்னா என்னன்னு தெரியாது, கேஷ் மார்க்கெட்னா என்னன்னு தெரியாது, பேசிக் வேர்ட்ஸ் தான் அது. அடுத்தது ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங், அடுத்தது ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங். இது ரெண்டுத்தையும் சேர்த்து F&O அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆப்ஷன்ஸ் ஃபியூச்சர்ஸ் அப்படின்றது வந்து நம்ம இப்போ இந்த சீரீஸ்லேயே நம்ம பார்க்க மாட்டோம், அது செப்பரேட் சீரீஸ். ஓகே, அதனால்
அதை பற்றின ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக இதை பற்றி டெப்த்தாக நம்ம போக போகிறது கிடையாது. ஈக்விட்டி பற்றி மட்டும்தான் ஃபுல் டெப்த்தாக நம்ம போக போகிறோம். அதே மாதிரி பிகினராக இருக்கிறவங்க ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதில் நல்ல லாபம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் அதில் அதிகமான நஷ்டமடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதனால் அதில் பிகினர்ஸ் அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகே, அடுத்தது டெக்னிக்கல் வேர்ட்ஸ். இப்போ பங்குச்சந்தைக்குள்ளே வந்துட்டிங்க. பங்குச்சந்தையில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் முதல்ல உங்களுக்கு தெரியணும். இதில் இந்த லாங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பையிங் பண்ணுறத லாங்குன்னு சொல்லுவாங்க. பை பண்ணி நாளைக்கு நீங்கள் ஒரு காலையில் பை பண்ணுறீங்க, இல்லை இன்றைக்கி பை பண்ணுறீங்க, ஒரு 5 நாளுக்கு அப்புறம் செல் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு பேர் லாங். ஷார்ட் அடிக்கிறதுன்னுவாங்க, ஷார்ட் பண்ணுங்கன்னுவாங்க. அப்படின்னா விற்றுட்டு வாங்குறது. இப்போ நிறைய பேருக்கு இந்த ஷார்ட் செல்லிங்னா புரிய மாட்டேங்குது. எப்படி சார் விற்க முடியும், என்கிட்ட ஸ்டாக்கே இல்லாத ஸ்டாக் எப்படி விற்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், பங்குச்சந்தையில் ஏறும்போது மட்டும்தான் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது ட்ரேடிங்கே யாரும் பண்ண மாட்டாங்க. அப்போ ட்ரேடர்ஸ்க்கும் லாபம், அப்போ புரோக்கர்ஸ்க்கு லாபம் வராது, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கும் லாபம் வராது. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, இறங்குற மார்க்கெட்லேயும் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இது 100 ரூபான்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல ப்ரைஸ் இருக்குது, நீங்கள் உங்கள்கிட்ட இல்லாத ஸ்டாக்கை இந்த இடத்துல 100 ரூபாய்க்கு செல்லிங் பண்ணலாம். பண்ணிவிட்டு அன்றைக்கி ஈவினிங்குள்ளே நீங்கள் அந்த ஸ்டாக்கை பை பண்ணி ஆகணும். 97 ரூபாய் போச்சு இறங்கி, நீங்கள் என்ன பண்ணிடணும், பை பண்ணிடணும். பை பண்ணிட்டீங்க அப்படின்னா அது அங்கே அக்கௌண்டபிள் எப்படி எடுத்துக்குவாங்கன்னா, இந்த ப்ரைஸுக்கு நீங்கள் பை பண்ணி இந்த ப்ரைஸுக்கு நீங்கள் செல் பண்ணினதாக கவுண்ட் எடுத்துக்குவாங்க. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணது என்னது, செல்லிங்கு. அதுக்கப்புறம் இறங்கினதுக்கப்புறம் பை பண்ணிட்டீங்க. ஸோ அப்போ பையிங் ப்ரைஸ் எவ்வளோ, 97 ரூபா, செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ, 100 ரூபா. அப்போ 3 ரூபா உங்களுக்கு லாபம். ஓகே, இதை கணக்கில் எடுத்துக்கும் போது எக்ஸ்சேஞ்ச் கடைசியாக எப்படி எடுத்துக்குவாங்கன்னா ரிவர்சலில் எடுத்துக்குவாங்க. அதனால் நீங்கள் இல்லாத ஸ்டாக்கை கூட 100 ஸ்டாக்கு செல்லிங் போட்டிங்கன்னா செல்லிங் ஆகிடும். உங்கள் அக்கௌண்ட்டில் இந்த 100 ஸ்டாக்குக்கான காசு இருந்தால் போதும், செல்லிங் ஆகிடும். இறங்கினோடனே நீங்கள் பையிங் பண்ணிவிட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கலாம். இந்த 3 ரூபா, இந்த இடைப்பட்ட தூரம் 3 ரூபா இருக்குது பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு லாபம். ஆனால் இது 1 டேக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும். ஈக்விட்டியில், ஃபியூச்சர்ஸ்லையும் ஆப்ஷன்ஸ்லையும் இதை நீங்கள் ஹோல்டிங்கில் வைக்கலாம். ஆனால் அதுக்கு அதிகப்படியான முதலீடு தேவை, அதிகப்படியான மார்ஜின் தேவை. ஓகேங்களா, இதைத்தான் ஷார்ட் செல்லிங்னு சொல்லுவாங்க. இதை ஏன் கொண்டு வந்தாங்கன்னா, எக்ஸ்சேஞ்சும் புரோக்கர்ஸுக்கும் லாபம் வரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக இதை கொண்டு வந்தது. நம்மளும் வந்து இதில் லாபம் சம்பாதிக்கலாம். ஓகே, மோஸ்ட்லி இறங்குற மார்க்கெட்டில் தான் அதிகமாக சம்பாதிக்க முடியும்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுதான் ஷார்ட். அடுத்தது ஐபிஓ. ஐபிஓ அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்னு சொல்லுவாங்க. ஐபிஓ அப்படின்னா என்ன, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்னா ஒரு நிறுவனம் முதல் முறையாக பங்குச்சந்தையில் வெளியிடும் போது நீங்கள் வந்து இப்போது ஸ்டாக் மார்க்கெட்டில் இப்போ இன்ஃபோசிஸ் ஸ்டாக்கை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆக்ஷன் மார்க்கெட்டுன்னு. ஆக்ஷன் மார்க்கெட்னா என்ன, ஏலம் விடுற மார்க்கெட்டை தான் ஆக்ஷன் மார்க்கெட்டுன்னு. நம்ம எல்லாருமே ஏலம் விடுறோம். இன்ஃபோசிஸை 10 ரூபாய்க்கு, 100 ரூபாய்க்கு கொடுங்க, 500 ரூபாய்க்கு கொடுங்க, 1000 ரூபாய்க்கு கொடுங்கன்னு ஏலம் விட்டு தான் வாங்குகிறோம். ஆனால் முதல்ல அந்த கம்பெனி வந்து பங்குகளை வெளியிடுது பார்த்தீங்களா, ஸ்ட்ரெயிட்டாக அந்த கம்பெனிக்கிட்டேருந்து வாங்குறது தான் ஐபிஓ. ஸோ அதனால் ஐபிஓ வந்தால் பெரும்பாலும் வந்து பயன்படுத்திக்கிறதுக்கு நம்ம பார்க்கணும். அடுத்தது டிவிடெண்ட். டிவிடெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனி லாபத்தில் பங்கு கொடுப்பாங்க. ஓகே, ஒரு ஃபேஸ் வேல்யூவை பொறுத்து அந்த கம்பெனி லாபத்தில் பங்கு கொடுப்பாங்க. டிவிடெண்ட்னா என்னென்னு முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னா யூடியூப்பில் டிவிடெண்ட் அப்படின்னு போட்டு ஸ்பேஸ் விட்டு தமிழ் ஷேர் அப்படின்னு போடுங்க, கண்டிப்பாக வீடியோ வரும். அதை பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட்னா என்னென்னு தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிடும். லாபத்தில் பங்கு கொடுக்குறது, வருஷத்துக்கு 1 தடவை 2 தடவை கொடுப்பாங்க. ஓகே, இதெல்லாம் எங்கே போய் பார்க்கணுன்றது நம்ம ஃபர்தராக எல்லாமே பார்க்க போகிறோம். அதனால் இப்போதைக்கு நீங்கள் நான் சொல்கிறத அப்படியே கேட்டுக்கிட்டே வாங்க, போக போக உங்களுக்கு எல்லாம் தெளிவாக புரிய ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இந்த ஸ்லைட் ஷோவில் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம இதோட முடிச்சுக்குவோம், இந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸோட. அடுத்தது ஃபேஸ் வேல்யூன்னு வாங்க, அப்புறம் போனஸ், அப்புறம் ஸ்ப்ளிட்டு. போனஸ்னால் என்னென்னா, ஒரு ஸ்டாக் வச்சுருக்கவங்களுக்கு இன்னொரு ஸ்டாக் போனஸாக கொடுப்பாங்க, ஆனால் விலை பாதி ஆயிரும். ஓகே, விலை பாதி ஆயிரும் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை பற்றி நான் தனியாக கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். போனஸ் வர்சஸ் ஸ்ப்ளிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கும். அது ஒரு 10 நிமிஷம் வீடியோ, ஒரு 5 நிமிஷம் வீடியோ. அந்த வீடியோவையும் வந்து நீங்கள் யூடியூப்பில் போய்ட்டு பார்த்துருங்க. போனஸ் வர்சஸ் ஸ்ப்ளிட் அப்படின்னு போட்டிருப்பேன். நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து யூடியூப்பில் போய்ட்டு போனஸ் வர்சஸ் ஸ்ப்ளிட் அப்படின்னு போட்டு ஸ்பேஸ் விட்டு தமிழ் ஷேர்னு டைப் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த வீடியோ வந்துருச்சு. ஸ்டாக் ஸ்ப்ளிட்டு, ஸ்டாக் போனஸ்னால் என்னென்னு. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன, ஒரு 3 நிமிஷம் வீடியோ தான் அது.
ஓகே, இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் போனஸ்னால் என்ன, ஸ்ப்ளிட்டுனா என்னன்றது. புரிஞ்சிருச்சிங்களா? அடுத்தது நம்ம இதில் போயிடும் டெக்னிக்கல் வேர்ட்ஸ். எஃப்ஐஐ அப்படின்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல்ஸ், டிஏனா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல்ஸ். ஓகே, அடுத்தது இபிஎஸ். இபிஎஸ்னால் ஏர்னிங் பர் ஷேர். அடுத்து குவார்ட்டர்லி ரிசல்ட்டு Q1 Q2 Q3ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது மார்க்கெட்டு 100 ரூபாய்க்கு நீங்கள் வாங்குறீங்க, 98 ரூபாய்க்கு ஸ்டாப் லாஸ் போடுறீங்க அப்படின்னா கீழே இறங்கும்போது அந்த 98 ரூபாவில் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிரும், நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. அந்த 2 ரூபா தான் உங்களுக்கு நஷ்டமாகும். அடுத்தது புக் வேல்யூன்னு சொல்லுவாங்க. புக் வேல்யூனா அது ஒரு ஜஸ்ட் ஒரு வேல்யூ தான் அது. ஓகே, நிறைய பேர் கம்பெனி க்ளோஸ் ஆனால் புக் வேல்யூ கையில் கொடுப்பாங்களான்னு கேட்குறாங்க. அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு நிறுவனத்துடைய அசட்டை வந்து வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணி புக் வேல்யூன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அசட் வேல்யூன்றது தனி. ஸோ உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். ஒரு நிறுவனத்தினுடைய ஒரு பங்குடைய ஒரிஜினல் வேல்யூ எவ்வளோ அப்படின்றத வந்து இந்த புக் வேல்யூவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எக்ஸ்ட்ராவாக இருக்கிற வேல்யூலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆக்ஷன் மார்க்கெட் ஏலத்தில் நம்மளாக விலையை ஏற்றி வச்சுருக்கோன்றது அர்த்தம். அடுத்து கேரி ஃபார்வர்டுன்னு வாங்க. கேரி ஃபார்வர்ட்னால் இன்றைக்கி வாங்கிட்டு நீங்கள் நாளைக்கு அப்படியே ஹோல்டிங்கில் வைக்க போகிறீங்கன்னா அது கேரி ஃபார்வர்டுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கே க்ளோஸ் பண்ணுறதா இருந்தால் இன்ட்ராடேன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அடுத்தது பிளாக் டீலு, பல்க் டீல் 2 இருக்குது. இந்த வீடியோ முடித்து அடுத்த வீடியோவில் நம்ம இது 2த்தையும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.